நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் 1.5 வயது பச்சிளங்குழந்தை விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. இந்த உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட நெடிய காலமாக மேலப்பாளையத்திலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை என்பது குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்துவதற்கு தரமற்ற ஒரு சாலையாக மாநில நெடுஞ்சாலை இருக்கின்றது. மக்களிடத்துல அவ்வப்போது இது கோரிக்கையாக இந்த சாலையை சரி செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடிய காலமாக கோரிக்கை வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இதுல பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. பல நபர்களுக்கு கை கால்கள் முறிவு ஏற்பட்டு பிராக்சர் ஏற்பட்டு பல பாதிப்புகள் தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியில இன்றைய தினம் நடந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு. என்னவென்றால், தனது பிள்ளைய இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ரோடு பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினம்தோறும் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக, தொடர்ச்சியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கு. அதுல அவசர கதியில செல்லக்கூடியவர்கள், 2 சக்கர வாகனத்துல மெதுவாக சாலைக்கு தகுந்தாறு போல ஓட்டி செல்லக்கூடியவர்களை எல்லாம் எந்த அளவுக்கு என்றால், இவருடைய அவசரம் கருதி தரமற்ற ஒரு ரோட்ல ரேஸ் டிரைவிங் செய்யக்கூடியவர்களால் பல நபர்கள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு, அதுல இந்த பச்சிளங்குழந்தை செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்துல மோதி விட்டு நிக்காம கூட என்ன பண்றாங்கன்னா சென்றாங்க. அந்த பிள்ளையுடைய தலையில கார் சக்கரம் ஏற்றப்பட்டு உடனடியாக அந்த இடத்திலேயே உயிர் பிரியுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதற்கு தீர்வு வேண்டும், நாங்கள் பல கட்டங்களாக இதற்காக போராடி வருகிறோம், ஆனால் எந்த ஒரு தீர்வும் இல்லை, இதை உடனடியாக தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க கோரிக்கை வைத்து உடனடியாக மக்கள் குழும்பி அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சம்பவமாக நடந்து முடிந்திருக்கு. 1.5 வயது பச்சிளம் குழந்தை உயிர் போயிருக்குன்னு சொன்னா இது மாநில அரசுடைய அலட்சியத்தால் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இந்த நெடுஞ்சாலைத்துறை இதற்கு பொறுப்பேற்று பிறந்த இந்த 1.5 வயது குழந்தைக்கு உடனடியாக நஷ்டஈடு 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டஈடு வழங்கப்படணும். அந்த விபத்து இதுவே கடைசியான ஒரு விபத்தாக இருந்து இந்த சாலை உடனடியாக சீர் செய்யப்படணும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அங்கே மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பாக அரசு அதிகாரிகள் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு இறந்த அந்த குழந்தைக்கு, அவருடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படணும், சாலை உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம இதன் மூலம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு. இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும், இது அலட்சியப்படுத்தப்படும்.